என்ன சுந்தரி அக்கா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சீங்க? இன்னைக்கு சால மீன் வந்துச்சுலக்கா, பிள்ளையெல்லாம் வேற வீட்டுல இருந்தாங்க. விலை வேற கூடிருச்சு, இன்னும் போக வர இன்னும் கூடிரும் அப்படின்னு வேற அந்த மீன்காரன் சொன்னானா, அதனால அது ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினேன் 1/2 கிலோ. அதோட இன்னைக்கு முட்டாச்சு. ஆமாக்கா, விலையெல்லாம் கூடி போச்சு பாத்துக்கங்க. நான் வாங்கவே இல்ல. 4 மீன் 20 ரூபாயாக்கா. அப்ப ஒரு மீன் என்ன 5 ரூபாயா? உங்க மகன் தான் சக்கு நல்லா சாப்பிடுவான்ல, வாங்கி கொடுக்க வேண்டியதானே. சாப்பிட்டு போறியான் சின்ன பையன். திங்கிற விஷயத்தெல்லாம் கணக்கு பார்க்க கூடாதுக்கா, வாங்கி கொடுங்க உமாக்கா. நீ வாங்கி கொடு சின்ன பொண்ணு, உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான். ஒரு நாளாவது ஏதாவது இந்தா கொண்டு போய் பையனுக்கு கொடு அப்படின்னு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா? சரி, நான் ஒரு நாள் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போறேன், இதுல என்ன இருக்கு? பாவம், அவ என்ன செய்வா? வேலை வெட்டிக்கு போனாவது அவர்கிட்ட 4 காசு கையில இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட துட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல. செலவுக்குலாம் என்னடி சின்ன பொண்ணு செய்வ? ஒவ்வொரு நேரம் எங்க அம்மா கொடுப்பாங்கக்கா, அப்பப்ப தருவோம். அப்புறம் சண்டை போடு என் கூட ஓயாம காசு வாங்குறேன்னு. அதுக்கப்புறம் நைனாவும் இருக்கார்லக்கா, நைனா கேட்ட நேரம் காசு கொடுத்துருவாருக்கா. என்ன வாழ்க்கையோ, பொம்பளை ஆளுங்க அடுத்த கையை நம்பியே இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை அமைஞ்சு போச்சு நமக்கு. என்ன எக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணுவோமாக்கா? என்ன பிசினஸ் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? எல்லா இடத்துலயும் முக்குக்கு மளிகை கடை இருக்கு. வேற என்ன நம்ம பண்ண முடியும்? எல்லாரும் சேனல் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஆன்லைனு அதெல்லாம் கம்மியான விலை கிடைக்குதுன்னு எல்லாரும் ஆர்டர் பண்ணி வீட்ல இருந்த மணிக்கே வாங்கிக்கிறாங்க. நம்ம என்னத்தை போய் விற்க முடியும்? நல்லா ஏதாவது ஒரு பொருளை ஏமாத்தி விற்கிறதே நம்ம சின்ன பொண்ணுக்கு கை வந்த கலையாச்சே. ஏமாத்திலாம் விற்க கூடாது எந்த பொருளையும். சின்னதா நம்ம வச்சிருந்தாலும் அதுல நேர்மையா உண்மையா இருந்தாலே போதும். நான் பிசினஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுக்கா. இன்னொரு ஏதாவது பிசினஸ் பண்ணணும் தான் இருக்கேன். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, போட்டுருவோம். ஆமா, பிசினஸ், மத்தவங்களை ஏமாத்தி விற்கிற பிசினஸ். போடி என்கிட்ட வாய மூடிட்டு. உங்களுக்கு பொறாம லட்சுமி அக்கா, என்ன மாதிரி வியாபாரம் பண்ண முடியலன்னு. ஆமா, எனக்கு தான் பொறாம வந்து தங்குன்னு ஆடுது. போடி, எனக்கு நான் பார்க்கறதே போதும். எம்மா, என் பொண்டாட்டிய யாராவது பாத்தீங்களாமா? ஏ தாத்தா, பாட்டி வீட்லதான் இருக்காங்க. நீங்க ஏன் இப்படி மறந்து மறந்து வீதி மறந்து திரியறீங்க? வீட்டுக்கு போங்க தாத்தா, பாட்டி வீட்லதான் இருக்காங்க, போங்க. சரிம்மா, நான் வீட்டுக்கு போறேன். வயசாயிடுச்சுலக்கா, அதே இப்படி மறந்து மறந்து அவர் நம்ம என்ன பண்றோம்னு தெரியாமையே பண்ணிட்டு இருக்காருக்கா. ஐயோ பாவம். அந்த பாட்டி எங்கக்கா? அந்த வடிவுக்கரசு பாட்டி ஆளவே காணோம். இல்லாட்டி எங்கிட்டாவது யாரையாவது பிடிச்சி திட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்குமே. பாவம், அவளுக்கு ஏதாவது வீட்ல வேலை இருக்கும் சின்ன பொண்ணு. பாட்டியும் தாத்தா மட்டும் தானே இருக்காங்க. பாட்டி மெதுவா ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும். தாத்தாவுக்கு சமைச்சுக்கிட்டு அவருக்கு ஏத்த பக்குவ சாப்பாடு எல்லாத்தையும் அப்படி பண்ணிட்டு இருக்கும். அவர் இப்படி வெளியே வந்து கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்படி மெய் மறந்து திரிவாரு. இத கூப்பிட வேற அதை அலைஞ்சுக்கிட்டு தெரியும் சின்ன பொண்ணு. பாவம், வயசாயிட்டாலே எல்லாரும் இப்படித்தான். ஏம்மா, என் பொண்டாட்டி இருந்தா கொஞ்சம் அனுப்பி வைங்கம்மா. அவகிட்ட நான் ஒன்று சொல்லணும்மா, அதனாலதான் கேக்குறேன். என் பொண்டாட்டி இருந்தா என் கூட அனுப்பி வைங்கம்மா. ஏ தாத்தா, பாட்டி வீட்லதான் இருக்காங்க தாத்தா, வீட்டுக்கு போங்க நீங்க. வீடு எங்கனக்குள்ளமா இருக்கு எனக்கு தெரியலையே. தொல்லையா போச்சு. யோ தாத்தா, நேரா போய் வலது பக்கம் திரும்புங்க. அந்த முக்குல தான் உங்க வீடு. ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும் பாருங்க, அதுதான் உங்க வீடு. ப்ளூ கலர்னா என்னதுன்னு தெரியலையேம்மா. ஐயோ, என்னாச்சு? இவருக்கு அடிக்கடி இந்த ஞாபகம் மருதி வந்துரும் போலயே. இந்த பாட்டிக்கு போன் அடிப்போமா? பாட்டி, வடிவுகரசி பாட்டி, இந்த தாத்தா வீதி மறந்து திரியிறாரு பாட்டி. வீடும் தெரியலைங்கிறாரு. நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கீங்களா பாட்டி? இவர் தேடிட்டாரு உங்களை காணும் காணும்னு. ஆமா, சொல்லியாச்சு பாட்டி, கேட்க மாட்டேங்கிறாரே. சரி பாட்டி, அமுச்சு விட்டுறோம். தாத்தா, பாட்டி வீட்ல தான் இருக்காங்களா? நீங்க வீட்டுக்கு போவீங்களா? ஒண்ணுமே எனக்கு புரியலதாயி. நான் செத்த நேரம் இங்க உக்காந்துருக்கேன். நீங்க எல்லாரும் கிளம்பும் போது என்னை அங்க கூட்டிட்டு போங்க. ஏ உமா, இந்த தாத்தாவை கொஞ்சம் அவங்க வீட்ல போய் விட்டுட்டு வந்துருவோமா? வெயில் அடிக்க பாத்தியா, வயசானவர் வேற, பாவம். தாத்தா வாங்க, வீட்டுக்கு போவோம். ஏங்கா, பாட்டிக்குத்தான் தாத்தா இப்படின்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி வெளியே விட்டுருக்காங்க? பூட்டி வைக்க வேண்டியதானே. வாய்ப்பாடு வேற எழுதணும், டீச்சர் வேற அடிப்பாங்களே. டீச்சரா? எந்த டீச்சர் தாத்தா? சீக்கிரம் போங்க. நான் உங்களை விட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து கதை வேற பேசணும். போங்க வெரசா, கொஞ்சம் நடங்க தாத்தா. சுந்தரி அக்கா, சத்யாவை எங்க? காலேஜ்லாம் போயிட்டாளா? இல்லாட்டி பூமாரி கூட சேர்ந்து சண்டை விட்டுக்கிட்டு இருப்பாளே. இல்ல சின்ன பொண்ணு, ஏதோ செமஸ்டர்னு ஏதோ பரிச்சை பேர் சொன்னேன். அது ஏதோ நடந்துச்சு, அதனால லீவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனால காலேஜ் போல, லீவ் விட்டுருக்காங்களாம், வீட்டிலதான் இருக்கா. அவளுக்கு என்ன, அப்படியே படுத்து படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு தெரியவா. ஆமா, என்னத்த ராத்திரி பூரா போன் யூஸ் பண்றா,
பகல்ல பூரா தூங்குறா. இந்த பிள்ளைய அப்படித்தானே பண்ணுது இப்ப இருக்க பிள்ளைய. நம்ம காலத்துல ஒரு போனாவது இருந்துச்சா? என்னது சொல்ல ஏதாவது கேட்டோம்னா போன்ல ஏதோ வேலை இருக்கு, எக்ஸாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவா. அதனால நான் கேட்கறது இல்ல. அவங்க அப்பா வந்தனே ஏதாவது எடுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பா. சரி அவர் கவனிச்சுக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஆமாக்கா, அந்த போன்ல அப்படி என்னதே இருக்கும். என் புருஷன் எனக்கு அவர் போனவே கொடுக்க மாட்டேங்கிறாருக்கா. நான் தனியா எனக்குன்னு ஒரு நல்ல போன் வாங்கணும்க்கா. என்ன நல்ல போனு? நமக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் தெரியாது கலா. நமக்கு இந்த பேசுறதுக்கு இந்த பட்டன் போனே போதும். ஏதோ வந்த காலை அட்டன் பண்ணிக்கிட்டு ஏதோ போதும், அதுவே போய்கிட்டு இருக்கு நல்லாத்தேன். நமக்கு அதை யூஸ் பண்ணலாம் தெரியாதுல்ல, அதனால நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன், விரும்ப மாட்டேன் அந்த போனையும். அவளுக்கு ஏதாவது பார்த்தாலுன்னா இதை பாருமா அப்படின்னு காமிப்பாளுக, அதுல பாத்துக்கிடுவேன். மற்றபடி ஒண்ணுமில்ல, வீட்டுக்காரர் ஏதாவது இருந்தா காமிப்பாரு, இங்க பாரு இது இதுன்ட்டு. அதை வச்சுக்கிட்டே போதும், பொழுது போயிடும். எமக்கு இது போதும். ஏமா என் பொண்டாட்டிய யாராவது பாத்தீங்களாமா? இவர் இங்கே வந்து நிக்கிறாரு. இவரை கூட்டு போன உமா எங்க? அவ எங்கிட்ட வீதி மறந்து போயிட்டாளோ? ஏ தாத்தா, உங்களை கூட்டிட்டு போன அக்கா எங்க தாத்தா? அவங்களுக்கான நீங்க மட்டும் வந்து நிக்கிறீங்க? எம்மா, என் கூட பிறந்த அக்கா செத்து 4 வருஷம் ஆச்சுமா. எனக்கு இப்போதைக்கு அக்கா யாரும் இல்லம்மா. தொல்லையா போச்சு போங்க. சரி தாத்தா, வீட்டுக்கு போங்க. ஆமா, இவரை கூட்டிட்டு போன உமா எங்க? இவரை விட்டுட்டு வீட்டுக்கு ஓடிட்டாளோ? சின்ன பொண்ணு, பாவம் சின்ன பொண்ணு. தாத்தா, நீ அவரை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா சின்ன பொண்ணு. ஓடிருங்கக்கா. அவரை எத்தனை தடவை கொண்டு போய் விட்டுட்டு வர்றது? எத்தனை தடவை விட்டாலும் திரும்ப திரும்ப கரெக்டா இந்த இடத்துக்கு மட்டும் வந்துடுறாரு. விடுங்க, இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காரட்டும். ஏமா, என் பொண்டாட்டி வடிவுக்கரசிய பாத்தியா? உங்க பொண்டாட்டி வடிவுக்கரசி ஊருக்கு போயாச்சு. பேசாம இங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. இப்படி வயசானவரை விட்டுட்டு இப்படி ஊர் ஊரா சுத்துறாளே, இவெல்லாம் என்ன பொம்பளையோ? பாவம் இந்த தாத்தா வயசான காலத்துல எப்படி மாறிட்டாரு. அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு நினைவா இருப்பாரு. நம்மளாம் இவர் காலத்து வரைக்கும் தாங்குவோமானு தெரியல. இவர மாதிரி நமக்கு நாவு சத்தி வந்துருமோன்னு ஒரு சைடு பயமா வேற கிடக்கு இல்லக்கா? ஆமா லட்சுமி அக்கா, பாவம் என்ன செய்ய, பிள்ளையெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, அதுகளும் வரமாட்டுதுங்க போல. பாவம் இது 2 ஆங்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுதுங்க. ஒரு நேரம் பாட்டிக்கு குழம்பு கொடுக்க சாப்பாடு போட நான் பாத்துக்குவேங்க்கா. ஏதோ நம்மளால முடிஞ்சது. பாவம் நமக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்களக்கா, அந்த மாதிரி பெத்த தாய் தாப்ப மாதிரி நான் ஒரு நேரம் பாத்துக்கிடுவேன். நானும் பாத்துக்குவேங்க்கா. அன்னைக்குலாம் நான் போய் மீன் குழம்பு கொடுத்துட்டு வந்தேன்ல, தெரியாது உங்களுக்கு. நான் செய்யறதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேங்க்கா. நமக்கு இந்த தற்பெருமை பிடிக்காது பாத்துக்கங்க. போடி, சொன்னாங்க இவ மீன் குழம்பு கொடுத்தத. அன்னைக்கு பாட்டி வெளியே வத்தலை காய போடுது, அது அதுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு நீ தூக்கிட்டு ஓடுனதை நான் பார்த்தனாக்கு. என்ன உருட்டுற? சி கலா, வயசானவங்க வீட்டுல போய் வத்தலை எடுத்துட்டு போனேன். பாவம், அது 2 கட்டையா தெரியுதுங்க. எனத்தையும் 10 500 அது பிள்ளைய ஊர்ல இருந்து அனுப்புவேன்னு சொல்லிட்டு அதுல வச்சு அது புடப்பு நடத்திக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு வீட்டுல போய் களவாண்ட. ஆமா, இவ பெரிய ஓக்கியா. அந்த பாட்டி என்ன செஞ்சுச்சுன்னு தெரியுமா? கோழி முட்டையெல்லாம் உடைச்சு விட்டுச்சு. நானே ஆசையா எங்க ஊர்ல இருந்து 2 கோழி வாங்கிட்டு வந்தா, அது மேல தண்ணிய ஊத்துறதும், அந்த கோழி அங்கிட்டு சாண்டி போயிடக்கூடாது, அதை குச்சி எடுத்து விரட்டுறதும், சூங்கிறது. நானும் எவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். அதே இவ்வளவு பேச்சு பேசுதுன்னு 2 வத்தல் எடுத்தேன். நீ இப்படி பேசுறத பார்த்தா மீன் குழம்பு நீ கொடுத்துருக்க மாட்ட, பாட்டிட்ட இருந்து நீ வாங்கிட்டு போயிருப்ப போல. ஆமா, இவ ஒரு நாயக்காரி, அவ ஒரு நாயக்காரி. இந்த 2 நாயஸ்திகளும் சேர்ந்து இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறாளுங்க. என்னத்த